எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இன்றைய உணர்வு, 2 நாட்கள் ஆன்மீக சுற்றுலாக்காக சென்ற பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அரிசி சாதம் இதுதான். ஏறத்தாழ 48 மணி நேரத்திலிருந்து 50 மணி நேரங்கள் அரிசி சாதம் சாப்பிடாமே இருந்திருக்கிறோம். காரணம், வழியில் எடுத்து செல்லும் பொழுது அரிசி சாதம் சிறிது நேரம்தான் அதோடைய கெடும் தன்மை காத்திருக்கும். அதனால் சிறிதளவு எலுமிச்சை சாதம், சிறிதளவு தயிர் சாதம் எடுத்து சென்றிருந்தோம். ஏறத்தாழ 50 மணி நேரத்துக்கு கடந்து அரிசி சாதம் என்று தான். அதனால் எளிமையாக உணவு இருக்க வேண்டும் என்பதனால் நம் ரசம் என்ற வார்த்தை தமிழில் வந்தது என்பதே சுவை என்று கூறுவதற்காக தான். அதனால் ரசகுல்லா, ரஸ்மலாய் என்று சொல்கிறோம். சுவையான ரசமும் தொடுவதற்காக குறைவான எண்ணெய் போட்ட கருணை கிழங்கு பொரியல், சாத்வீக முடிவுக்காக தயிர். நிறைய மருத்துவர்கள், நிபுணர்கள் தொலைக்காட்சியில் 9 out of 10, 5 out of 10, 2 out of 10 என்று சொல்லும் பொழுது நகும் என்ற வார்த்தை திருவள்ளுவர் சொல்வது தான் மனதில் எட்டுகிறது. எதை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்று பலர் கூறுகிறார், அதை பலர் குறிப்பெடுத்துக் கொள்கிறீர்கள், பலர் சொல்கிறார்கள். ஆனால் அனைத்திற்கும் மேலே உழைப்பு தான் முக்கியம். நீங்கள் சாப்பிடும் உணவு உங்கள் உணர்வாகவும் உங்கள் உடலில் ஆற்றலாக மாற வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும், அதற்கு வேர்க்க வேண்டும். அதற்காக வேலைகளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். வேலை செய்து பசித்த பிறகு சாப்பிடும் பொழுது உணவோட ருசி கூடுகிறது. ஒரு உணவின் ருசியை கூடுவதற்காக நெய், எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்கள் பயன்படுத்த தேவையில்லை. பாதாம், முந்திரி போன்ற பருப்புகளை அரைத்து ஊற்ற தேவையில்லை. பொறுத்திருந்து பசித்து உழைத்து சாப்பிட்டால் ரசம் சாதம் கூட இனிமையான அமிர்தம் போல் இருக்கும். வள்ளுவர் அழகாக கூறுகிறார், அமிழ்தினும் ஆற்றது இனிதே, தம் மக்கள் சிறுகையளாவிய கூழ். தன் மக்கள் என்பது தம் குழந்தைகள் மீதம் வைத்திருக்கிற அந்த உணவே அமிர்தத்தை விட ருசியாக இருக்கும். அது தம் சிறுகையளாவிய கூழ் என்று வர்ணிக்கிறார். உழைத்து சாப்பிடுவோம், உணர்வோடு சாப்பிடுவோம், நல்லதையே சாப்பிடுவோம், புலால் மறுத்தலை கையில் எடுப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.